இலங்கை குடியுரிமை உடைய புலம்பெயர் தமிழர்கள் எப்படி டின் சான்றிதழை பெற்றுக்கொள்வது? உங்களுக்கு தெரியும், இலங்கை அரசாங்கம் ஒரு மிக முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. இனிமேல் நிதி நிறுவனங்களில் நிதி கணக்குகள் ஆரம்பிப்பதற்காக இருக்கட்டும், கடன் அட்டைகளை பெற்றுக்கொள்வதற்காக இருக்கட்டும், காணிகளை பதிவு செய்வதற்காக இருக்கட்டும், வாகன வருமான வரி பத்திரங்களை புதுப்பிப்பதற்காக இருக்கட்டும், கட்டட அனுமதியை பெறுவதற்காக இருக்கட்டும், இவை அனைத்திற்குமே இனிமேல் டின் சான்றிதழ் கட்டாயம் என்று இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. வணக்கம், நான் ஆரூரன். இந்த காணொளியில் புலம்பெயர் தமிழர்கள் எப்படி டின் சான்றிதழை பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பாக பார்க்க போகின்றோம். டின் நம்பர் என்றா என்ன? முதல் அதை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இதனுடைய அப்ரிவியேஷன், அதாவது TIN என்பதனுடைய அப்ரிவியேஷன் டேக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இதுதான் அதனுடைய விரிவாக்கம். இது பார்த்திங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டால் வழங்கப்படுகின்ற ஒவ்வொரு தனிநபருக்குமான வரி அடையாள எண். இந்த வரி அடையாள எண்ணைத்தான் டின் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆகவே இந்த தனிப்பட்ட வரி அடையாள எண்ணை வைத்துக்கொண்டு தான் இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு தனிநபர் எவ்வளவு வரி செலுத்துகின்றார், எவ்வளவு வருமானத்தை பெறுகின்றார், அவருக்கு எவ்வளவு சலுகைகளை அரசாங்கம் வழங்கலாம் இது குறித்த விடயங்களை அது அறிந்து கொள்ளும். இப்போ புலம்பெயர் தமிழர்கள் இந்த சான்றிதழை டின் சான்றிதழை பெறுவதற்கான வழிமுறைகளை பார்க்க போகின்றோம். முதலாவது வழிமுறை ஆன்லைன் முறை மூலமாக பெற்றுக்கொள்வது. இந்த இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டினுடைய இ-சர்வீஸ் போர்ட்டல் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஸ்ரீலங்கான்னு சர்ச் பண்ணிங்கன்னா அது இந்த இ-சர்வீஸ் போர்ட்டல் வரும். அதுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகி சில தகவல்களை வழங்க வேண்டியிருக்கும். முதலாவது ரெஜிஸ்டர் ஆஸ் இண்டிவிஜுவல் டேக்ஸ்பேயர் என்றதை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு அடுத்ததாக NIC அல்லது பாஸ்போர்ட் உங்கள்கிட்ட இருக்குமென்னு சொல்லி சொன்னால் அதுன்ற நம்பரை பதிவு செய்ய வேணும். அதுக்கு பிறகு இமெயில் மூலமாக அல்லது மொபைல் மூலமாக ஒரு OTP ஒன்று வரும். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி கொடுக்க வேணும். அதுக்கு பிறகு நீங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேணும். உங்களுடைய முகவரி, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற முகவரி கூட கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இலங்கையில் முகவரி இருக்குமென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் இலங்கை முகவரி இருக்குன்னு சொன்னால் இலங்கை அட்ரஸையும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் டைப் நீங்கள் செலக்ட் பண்ணணும். என்ன விதமான தொழில் என்றதை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளவுதான் விஷயம். நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு சில நிமிடங்களில் அல்லது சில மணித்தியாலங்களில் உங்களுக்கு டின் சான்றிதழ் இமெயில் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். இது ஆன்லைன் மூலமாக பெற்றுக்கொள்ளுதல். அடுத்தது நேராக போய் எடுக்கலாம். இங்கே இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு அருகில் இருக்கிற ரீஜனல் ஆஃபீஸ் தான் இருக்கும். ரீஜனல் ஆஃபீஸுக்கு நேராக விசிட் பண்ணி அங்கே நீங்கள் உங்களுடைய தேசிய அடையாள அட்டை அல்லது பாஸ்போர்ட் ரெண்டில் ஏதாவது ஒன்றை நீங்கள் கொண்டு போக வேண்டியிருக்கும். அதை கொண்டு போய் அங்கே ஃபோம் இருக்கும். ஃபோம் எடுத்து இதே டீட்டெயில்ஸை நிரப்பி கொடுத்தீங்கன்னா சரி, உங்களுக்கு அதே நாளில் பெரும்பாலும் அந்த டின் சான்றிதழ் வழங்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்தது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே இருக்கின்ற ஒரு உறவினர் மூலமாக அல்லது உங்களுக்கு தெரிந்தவர் மூலமாக நீங்கள் இந்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள இயலும். எப்படின்னு சொல்லி சொன்னால் பவர் ஆஃப் அட்டர்னி நீங்கள் கொடுக்க வேணும். பவர் ஆஃப் அட்டர்னி அவருக்கு கொடுத்து அந்த உறவினரை அனுப்பி நீங்கள் பாஸ்போர்ட் கொப்பியும் ஒரு ஆத்தோரைசேஷன் லெட்டரும் ஒரு அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு கடிதமும் சமர்ப்பிக்க வேணும். அதை சமர்ப்பிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த விஷயங்களை கொடுத்து நீங்கள் இந்த டின் சான்றிதழை எடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த டின் சான்றிதழ் வச்சுக்கொள்கிறதால உங்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரியான விஷயங்கள், அதாவது இங்கே நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை டெவலப் செய்ய போகிறீங்க அல்லது வாங்க போகிறீங்க, அதை பிஸ்னஸுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை பிஸ்னஸ் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இனிமேல் இந்த டின் சான்றிதழ் கட்டாயம். அதை விட இங்கே நீங்கள் வாகன வருமான பத்திரம் புதுப்பிக்கிறதாக இருக்கட்டும், அல்லது இந்த பேங்கில் கடன் அட்டைகள் பெறுவதாக இருக்கட்டும், இதுக்கெல்லாமே இனிமேல் இந்த நிதியோடு சம்மந்தப்பட்ட அனைத்து விடயங்களுக்கும் இனிமேல் எல்லா ஆஃபீஸர்ஸும் உங்கள்கிட்ட முதலாவதாக கேட்க போகிற விஷயம் இந்த டின் சான்றிதழாகத்தான் இருக்கும். ஆகவே நீங்கள் உங்களுக்கு வருமானம் ஜீரோவாக இருந்தாலும், ஜீரோ வருமானம் உடையவர்கள் கூட இதை எடுக்க முடியும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் எடுக்க முடியும். தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருவருமே இதை எடுக்க முடியும். ஆகவே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் டின் சான்றிதழ். நீங்கள் இலகுவாக ஆன்லைன் மூலமாகவே பெற்றுக்கொள்ளலாம். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏதாவது தடங்கல்கள் இருந்தால் ஏனைய வழிமுறைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக இந்த பேங்க் வித்ஹோல்டிங் டேக்ஸ் பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு இந்த டின் கட்டாயம் உதவி செய்யும். அதே போல் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான டிரான்சாக்ஷன்ஸ் இதுகள் செய்கிறதுக்கு இந்த டின் கட்டாயம் இனிமேல் தேவையான ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது. இவ்வளவு தான் சுருக்கமாக இந்த டின்
சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளாக இருக்கும். இந்த காணொளி வந்து உங்களுடைய உறவினர்களுக்கு, குறிப்பாக புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற உறவினர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அவர்களோடு இதனை ஷேர் பண்ணிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய சேனலை புதிதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். இது போன்ற பல காணொளிகளை பெற்றுக்கொள்வதற்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் ஐக்கனை வந்து தட்டி வைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று மற்றொரு நல்ல காணொளியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.